கறி கருவாட்டு குழம்புங்க வாங்க எப்படி பண்ணுறது பார்த்துடலாம். அதுக்கு சாதம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பூண்டு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பெரிய லெமன் சைஸில் வந்துட்டு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கருவாட்டை வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த கறி மீன் ஃப்ளஷ் வந்து நீளமாக இருக்கும். அதை வந்து உடச்சி எடுத்துக்கிட்டு சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகை போட்டுட்டு ரெண்டும் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சா கத்திரிக்காய் போட்டு கருவாடியும் போட்டுக்கோங்க. அதிலே மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அதிலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணணும் இதில். அப்போ தான் வந்து கருவாட்டு குழம்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்ச சாந்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட உப்பையும் போட்டுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துட்டுருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து களி கூட நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். என்ன அப்படின்னா கருவாடு வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த மாதிரி ஊற வைக்கணும். சுடு தண்ணியாக நான் ஊற வைக்கவே இல்லை, அதனால் கொஞ்சம் வேகலை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.